ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் வீக்கோடைய அப்கமிங் ப்ரோமோஸை ஏர்லியராகவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காவேரியும் விஜயும் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சீரியல்ஸோடைய அப்கமிங் எபிசோடு ப்ரோமோஸை வந்து ஏர்லியராக வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இன்றைக்கி ப்ரோமோக்குள்ளே போயிடலாம். ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பால் வந்து பொங்கிட்டுருக்கு. காவேரி வந்து அதை கவனிக்காமல் ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏன் விஜய் இப்படிலாம் இருக்கார், வெண்ணிலா பக்கமே சாஞ்சிருவாரா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவுமே போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காங்க காவேரி. அந்த டைமில் பார்த்தா அங்கே கங்கா வந்து ஓடி வராங்க. என்னடி காவேரி, பால் பொங்கிட்டுருக்கு, ஏன் பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்க, எதை யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே ரொம்ப வந்து சோகமாக வந்து காவேரியை கேட்குறாங்க. இல்லைக்கா, அவரை நினச்சி தான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா வந்து நான் வேணா பேசட்டுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்டே வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி உடனே வந்து யமுனா எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பற்றி வந்து கேட்குறாங்க. கங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எப்போவோ கிளம்பிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்க்கா அவளுக்கு காஃபி போட்டுட்ருக்கேன், ஏன் அவள் போனா அப்படின்னு கேட்கும்போது, தெரிலடி, ஒரு வேளை நிவின் ஏதாவது கூப்பிட்ருப்பாரு, இல்லை அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அவன்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி கங்கா எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. ஒரு வேளை வந்து காவேரி கிட்ட அதெல்லாம் பேசியிருந்தால் காவேரி வந்து இன்னுமே வந்து மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நல்ல வேளை அதை வந்து கங்கா வந்து தடுத்துட்டாங்க. உடனே வந்து கங்கா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. சரி, நீ அதெல்லாம் விடு, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவுமே வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏண்டி உன் வீட்டுக்கார் இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. ரொம்பவே வந்து அவர் வெண்ணிலா வந்து வெண்ணிலாவோட நிலைமை நினச்சா எனக்கும் பரிதாபமாக தான் இருக்குடி அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கங்கா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து இவர் இருக்கார், குமரன் இருக்கார். குமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் யமுனா வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்ல, நீங்கள் எதுக்கு யமுனா கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இந்த காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கங்கா கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. யமுனா கிட்ட எதுக்கு எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னு. குமரன் வந்து சொல்கிறேன், நான் அதை சொல்லணுன்றதுக்காகலாம் போகல கங்கா, நான் வந்து ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன், அப்போ யமுனா வீட்டுக்கு போனேன், அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நார்மலாக தான் சொன்னேன். ஆனால் அவள் இந்த மாதிரிலாம் வந்து பேசுவான்னு எனக்கு தெரியாது கங்கா, ரொம்ப சாரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து சாரி கேட்குறாங்க. சரி வந்து இப்போ அடுத்த அதோட வந்து வெண்ணிலா வந்து கூப்பிட்டு வர்றாரு விஜய். வந்து அந்த டைம் பார்த்தா வெண்ணிலா வீட்டுக்கு வராங்க. அப்பையும் அவர் வந்து வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரும்போது காவேரிக்கு இன்னுமே வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. இவர் ஏன் இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் காவேரி எழுதி வச்சுருக்க லெட்டரை பார்த்துட்டு, காவேரி ஒரு வேளை நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல், அவகிட்ட போய் நேரில் போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் காவேரியோட ஞாபகம் வந்து மாடிக்கு வந்து ஓடுறாரு. மாடிக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, மாடியில் வந்து காவேரி இல்லை. காவேரி வந்து எங்கே போனானே தெரில. காவேரியை சுற்றி தேடி பார்க்குறாரு, காவேரி காணவே காணோம். உடனே இந்த விஷயம் வந்து ராகினிக்கும் தெரிஞ்சிடுது. ராகினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடி, நம்ம நினச்சது எப்படியோ சீக்கிரமாகவே நடந்துடுச்சு, அவளே ஓடி போயிட்டா வீட்டை விட்டு, இனிமேல் நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லை, நம்மளை எப்படிலாம் பாடுபடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து ராகினி வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து வீட்டை விட்டு அவளே போயிட்டா, நம்ம துரத்த வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்து ராகினி வந்து யோசிச்சுட்டு பேசிகிட்ருக்காங்க. உடனே வந்து தாத்தாவும் அந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா விஜய், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு, காவேரியை காணோம் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுமே வந்து திட்டுறாரு. ஏன்பா விஜய், காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரில தாத்தா, நான் இப்போ தான் வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் வந்து பார்த்தேன் காவேரியே காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ இப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிகிட்ருக்க, உனக்கு காவேரி தான் முக்கியன்றது தெரியாதா, வெண்ணிலா வந்து எவ்வளோதான் நீ வெண்ணிலாவை பார்த்துட்டாலும் காவேரியை நீ மறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தேடுறாரு. எப்படியாச்சும் போய் காவேரியை போய் தேடி கொண்டு வா, அவளை வந்து சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு, ஏன் தான் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு.
அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவுமே வந்து விஜய்கிட்ட வந்து கஷ்டப்படுறாரு. காவேரி நீயும் ஒன்றா இருக்கணும்ப்பா, அதுதான் எங்களுக்கு முக்கியம், எனக்குமே பாட்டிக்குமே சந்தோஷத்தை தரும், அது எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரும். நீ வந்து வெண்ணிலாவை வந்து குணப்படுத்துறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் வெண்ணிலா மட்டுமே முழுக்க இருக்கிறது தான் எனக்கு வந்து பிரச்சனையாக தெரியுது. வெண்ணிலா வந்து அவளை சரி பண்ணிடலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத, காவேரியை விட்டுடாத. காவேரி உனக்காக எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கா, உனக்கு பிடிக்கும்னு அவளுடைய வாழ்க்கையை வந்து அவள் நினச்சிருந்தா அவள் வந்து கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா. எல்லாமே உனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால தான் விஜய், அதை மறந்துடாதப்பா, அவளுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை காட்டு, அப்படி அவளை போய் கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணுறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.